வணக்க நட்புகளே. சுமி வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு தான் இருந்தேன். கடைசியில் என் பேரனுக்கு நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் ஓப்பன் ஆகுதான். அதனால் இன்றைக்கே நீங்கள் வாங்கன்னு சொல்லி பெரிய பையன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நேற்று நைட்டு உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டையாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விவரத்தை சொன்னேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் எவனோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக என்னைய தேனா மகனே அவனே இவனேன்னு சொல்லிலாம் வீடியோவில் பேசுதுடா, இது நல்லதுக்கு இல்லைடா, நீ கண்டிச்சு வைடா அப்படின்னு சொல்லி அவனை சொன்னேன். நானும் சொல்கிற அளவுக்கு சொல்லி பார்த்துட்டே தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக பார்க்காதீங்க, எங்களுக்காக வாங்க. நான் அச்சு உங்கள் பேர் எல்லாருமே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி அவளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி என் பெரிய மையன் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இப்போ நான் கிளம்பி சுமி வீட்டுக்கு போகிறேன். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இதோடு நான் நேற்று நடந்த விஷயத்தை நேற்றோடு மறந்துடுறேன். தேவையில்லாமல் இன்றைக்கி நான் போன இடத்துல எனக்கு மரியாதை கொடுக்கலனா, இல்லை காப்பி போட்டு தரலனா, இல்லை தண்ணி எண்ணி தரலனா, இல்லை என்னை வீட்டுக்கு வந்தவனை இந்த திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்சா மாதிரி நுழைஞ்சிருச்சு பாருன்னு சொல்லியோ, இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலோ நான் மனுஷ மிருகமாக மாறிடுவேன். என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். நான் உன்னுடைய ஆதரவுக்காகவும் உன்னுடைய ரிக்வஸ்ட்டுக்காகவும் சரி நாளைக்கு அத்தாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ தான் எடுத்து போடணும். என்னத்தான் நீங்கள் இவ்வளோ சண்டை நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை சொல்லலைன்னு சொல்லி நீ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன். தம்பி, நாளைக்கு நான் வீட்டுக்கு காலையில் இப்போ நேற்று நைட்டே மையம் பேசிட்டேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு எனக்கு கடுகளவு அவமானம் ஏற்பட்டாலோ, இல்லை என் தன்மானத்துக்கு ஏதாவது தகராறு வந்தாலோ நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். உனக்காகவும் என் பேர் ஆரியனுக்காகவும் தான் நான் வர்றேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் ஒரு ஆளுக்காக நான் என் குடும்பத்தையே பகைச்சிக்கிற முடியாது. நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு இவன் என்கிட்ட ஓடி போயிடுவா, இலங்கைக்கு ஓடிடுவா, இல்லை இலங்கைக்காரன் இங்கே இவளுக்கு தனியாக வீடை பிடிச்சி வச்சு ஒரு குடும்பம் நடத்தலாம். என் காதுக்கு அப்படி தான் நியூஸ் வருது. அவன் என்னமோ அங்கே கல்யாணம் ஆகாத இளங்காளையான், அவருக்கு அங்கே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கிடையாதான், அம்மா அப்பா மாத்திரம்தான் இருக்காங்களாம். அம்மா அப்பாவோட பெர்மிஷனை வாங்கிட்டு அப்படியே இலங்கையிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரேதான் சுமியை கூட்டு போய் தாலியை கட்டி கருகமணியை போட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறதா ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குதான். இது நான் சொல்லலை. எனக்கு வாட்ஸ்அப்பில் சில பேர் இலங்கையில் இருக்கிற நண்பர்கள், என் மாப்பிள்ளைங்க சொன்ன நியூஸ் இது. இந்த மாதிரி மாமா இப்படி போய்கிட்டு இருக்கு, பார்த்துருந்துக்க. இவன் எவ்வளவு தூரம் வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா நீ அவனை திட்ட அவன் உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். நீ ஏதோ சூர்யாவுக்கு ஒரு வீடு வாசலை கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு உன் குடும்பமாக போய் சேரணுங்கிற ஒரு முடிவில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இது எதுவுமே நடக்காத அளவுக்கு, நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவன் அவளை மண்டையை கழுவி சுமியை தனியாக தனி கொடுத்தன வைக்கிற அளவுக்கு பிளான் போய்கிட்டு இருக்கு மாமா. அதனால தான் உன் சுமி நம்ம அத்தை எந்த வீடியோவிலையுமே உன் கூட பேசுகிறதோ, இல்லை லைவில் பேசுகிறதோ, இல்லை வேறு எதுக்குமே வர்றதில்லை, கலந்துக்கிறது இல்லை. உன்னைய வெறுக்குது. ஆனால் வெறுக்கிற மாதிரி நடிக்குது. அவன் அவளுக்கு நல்லா ஏதோ மண்டையை கழுவி வச்சுருக்கேன், மெஸ்மரிசம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வருது. நான் ஒன்று சொல்லவா, அன்பு எங்கே இருக்கோ அன்பை தேடி யார் வேணாலும் வருவாங்க. நான் சூர்யா கூட இருக்கேன்னா சூர்யா ஏன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கா? முழு காரணம் என் மேலே அவள் வச்சுருக்கிற அன்பு, நான் அவள் மேலே வச்சுருக்கிற அன்பு. எங்களுக்குள்ளே எவ்வளோ தான் சண்டை வந்தாலும், வீண் வம்புகள் இல்லை இந்த கைகலப்பு நடந்தாலும், அவன் என்னை கொட்டையை புதுக்குனாலும், என் கழுத்தில் குறவலையை பிடிச்சி நெரிச்சாலும், ஏன் நாங்கள் ரெண்டு பேர் இன்னமும் பிரியாமல் போகிறோம்? ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற பாசம் அன்பு, அவ்வளவுதானே தவிர வேறு இதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதோ நாளைக்கு ஒரு வீடு வாசலை ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன்னா அவள் பாட்டுக்கு அவள் பிள்ளை தலையெடுத்துருவாங்க. அடுத்து அவன் காலேஜ் முடிச்சுட்டானா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடுவேன். சின்னவன் அவன் காலேஜுக்கு முடிச்சு கவர்மெண்ட் ஜாப் போகும்போது +2 முடிச்சிருவேன். ஆக 2 பேரோட வருமானம் எப்படி இந்த காலத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புனா ஒரு 1.5 lakh வரும், இல்லை 1 lakh வரும் குறைஞ்சது. அந்தளவுக்கு ஒரு வேலையை தேடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவளும் இப்போ மசாலா கம்பெனி வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதில் ஒரு பெரிய ஆளாகி ஒரு தொழிலதிபர் ஆகி மசாலா கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டா. அப்படிங்கும்போது இவளும் இவள் கையை ஊண்டி இவளே நிற்க ஆரம்பிச்சிட்டா. ஆக என்னுடைய தயவு யாருக்கும் தேவைப்படாது. சூர்யா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி கட்டமாக சுமி கூட தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் சுமி என்ன பண்ணுறா, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையாக நானே என் குடும்பத்தோட போய் சேரணும்னா கூட இந்த சுகைலுங்கிறவன் தேவையில்லாமல் மற்ற போட்டு கடைஞ்சி பானையை உடச்சி விட்டுருவேன் போல் எனக்கு நல்லா தெரியுது. இப்போயும் சொல்கிறேன், நான் இப்போ பொண்டாட்டிக்காகவோ வேறு யாருக்காகவும் நான் என் வீட்டுக்கு போகல. என் பிள்ளைகளுக்காகவும் என் பேரனுக்காகவும் இந்த ஒரு 1.5 கிலோ இறால் வாங்கினேன். போகும்போது ஒரு சீலா மீன், நெய் மீன், துண்டு மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஏதாவது தக்காளி, அவளே என்ன எனக்கு ஃபோன் பண்ணலை, பேசவும் இல்லை. நானாக ஒரு நம்பிக்கையில் போகிறேன்.
எல்லாம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவா. ஏன்னா அவள் போட்ட போஸ்ட்டை எடுத்துட்டாலாமே. எனக்கு தகவல் வந்துச்சு, அண்ணே அக்கா போட்ட போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கண்ணே, நீங்கள் போய் அக்காவை போய் காலைல போய் பாருங்கன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. நானும் நம்பாமல் உள்ளே போய் பார்த்தேன். எனக்காக இந்த நேற்று தேனா மகனே அந்த மகனேன்னு போட்டதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டான். அப்போ பயம் இருக்குல்ல, என் மேலே ஒரு அக்கறை இருக்குல்ல. சரி, அக்கறை இருக்கோ இல்லையோ, யூடியூப் வருமானம் வந்தால் நான் ஏதாவது செலவுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஒரு 50ங்கிற இடத்துல ஒரு 30, ஒரு 30ங்கிற இடத்துல ஒரு 20ஆவது நான் கொடுப்பேன்ல. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டை அழிச்சிட்டான். ஏன்னா அவளுக்கும் தெரியுது கரெக்டாக அந்த ஏசி வாங்க போகிற நேரமோ இல்லை சம்பளம் வர போகிற நேரமோ இந்த ஆள் ஏதாவது ஒரு சண்டையை போட்டு நம்மளை விட்டு விலகிடுறேன். அப்புறம் பார்த்தா ஒரு 10 நாள் கழித்து சுமின்னு இழிச்சிக்கிட்டே வர்றேன். இவனை எப்படி வந்து சூர்யா எப்படி காய் நகர்த்தி இவனை தாஜா பண்ணி எப்படி அந்த சம்பளம் வர்ற டேட்டில் மாத்திரம் சூர்யாவனியை ஸ்பெஷல் கவனிப்பா பற்றியில் அதை மாதிரி அந்த டெக்னிக்கை வந்து சுமியும் படிச்சுக்கிட்டான். இப்போ சுமி என்ன திட்டம் போட்டிருக்கா, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு உன்னை கெட்ட வாரத்தில் திட்டினா தானே நீ வரமாட்டேன்னு சொல்லுவேன், சம்பளத்தை தரமாட்டேன்னு சொல்லுவேன். நான் எதுவுமே போடலை, போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் அழிச்சிடுறேன். இதில் ஒரு பக்கா பிளான் இருக்குது எனக்கு தெரியுது. சூர்யாவோட பாணியே இப்போ கடைப்பிடிக்கிறா. எல்லாத்துக்கும் தேவை என்ன அதிலேருந்து பணம். என்னுடைய பணத்துக்காக தான் இவளும் நடிக்கிறா அவளும் நடிக்கிறா. நான் என்ன சொல்கிறேன், 2 பேரும் என்னை ஏமாற்றி சம்பாரிச்சுக்கங்க, காசை பிடிக்கி தின்னுங்க. நான் எனக்கு நிம்மதியை கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நான் என்னத்தை தான் சாதிக்க போகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனசெல்லாம் என் நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. காலையில் எந்திரிச்சா இவ பஞ்சாயத்து வைப்பாளா அவள் வைப்பாளா, இல்லை அங்கிட்டு ஒரு கிளவி கிடக்காளே அவள் வைப்பாளான்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஓடுது. இவன் தான் மசாலா கம்பெனியில் இறங்கிட்டான் முழு மூச்சா. சரி, இந்த பக்கம் நம்மளுக்கு பஞ்சாயத்து இல்லை, நம்ம பக்கம் இல்லைன்னா முந்தி அடிக்கடி சண்டை ஓடுவான், கட்டி நாருவா. உன் பொண்டாட்டிக்கு அதை வாங்கிட்டு போகிற இதை வாங்கிட்டு போகிற, உன் பொண்டாட்டிக்கு இப்போ ஏசி தேவையா? நான் கேட்குறது, உனக்கு எப்படி வேக்காட்டில் வந்து உன்னால் இருக்க முடியலையோ, இந்த நான் அங்கே உட்காந்துருக்கேங்கிறங்க எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தானே அவங்களும் ஒரு பொம்பளை தானே. அந்த ஒரு அர்த்தத்தில் தான் நான் சரி ஏதோ ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் ரொக்கமாக கொடுக்காட்டினாலும் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்லையாவது அதுக்காவது உடனும்ல. ஆக 2 பேருக்குமே பணம் தான் குறிக்கோள். இவ கம்யூனிட்டி போஸ்ட்டை அழித்ததுக்கு காரணம், சுமி அழித்ததுக்கு காரணம் பணம். ஏன்னா ஏசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கே நாளைக்கே ஏசி வந்துடும், இந்த நேரம் எதுக்கு அவங்ககிட்ட தகராறு பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த சுகையிலே ஐடியா கொடுத்துருப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட்டை எடுத்துருன்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே வந்து பின்பக்கம் எனக்கு குழிய தோன்றாங்க. எனக்கு நல்லா தெரியுது எவ்வளோ தூரம் என்னை ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றட்டுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் நல்லவேன். எனக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் 2 குடும்பம் தான் சொல்லுவேன். காரணம், இவளுக்கும் எனக்காக வாழ்ந்துட்டா, எனக்காக மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறா, எனக்காக எல்லா சுக துக்கத்துலேயும் பங்கெடுத்துக்கிறா சூர்யாங்கிறவ, எனக்காக 3 வேளை சோறாக்கி போடுறா, இவளும் நல்லவ தான். சரி, என்ன தான் திட்டுனாலும் வச்சாலும் எனக்காக 3 பிள்ளைய சுமந்து எனக்காக என் வர்க்கத்தையும் வாரிசையும் என் பரம்பரையும் காப்பாற்றின உத்தமி சுமி. அப்படி பார்க்கும்போது அவளும் எனக்கு தேவை தான். ஆக 2 பேரையுமே என்னால் வந்து கலட்டி விட முடியலை. 2 கண்கள் மாதிரி. என்னைக்காவது திருந்தி வருவா சுமி அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்கும் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நான் நினச்சா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சரக்கை வாங்கி ஒரு அடுப்படியிலையோ ஒரு தனி ரூம்லேயோ உட்காந்து அடிச்சுட்டு ஒரு நிம்மதியாக ஒரு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை அப்படி கொண்டு போகலாம்ல. எனக்கு அது வேணவே வேணாம். நான் வந்து எல்லாருக்குமே நல்லவனாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எதில் போய் முடியும்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி பார்ப்போம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சுமியை போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு, அதே மாதிரி இவளும் தான் காலைல கிளம்பும் போதே பஞ்சாயத்து வச்சிட்டா. நேற்று நைட்டு உன்னை அந்த கழுவுகளை ஊற்றுனாலே கம்யூனிட்டி போது யார் சுமியை சொல்கிறா. இவளுக்கு சும்மாவே அல்வா சாப்பிட்டா மாதிரி என் குடும்பத்தோடு போய் நான் போய் சேர்றேன்னாலும் கசக்கும். என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு மிக்சி வாங்கி கொடுத்தா எரியும். அதே மாதிரி ஏசி வாங்கி கொடுக்கணும்னா அங்கே குழுன்னு இருந்தால் இவளுக்கு இங்கே வந்து பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியும். ஆக நேற்று வரைக்கும் நேற்று நைட்டு தான் 6 மணி லைவில் உட்காந்து அழுதியான், உங்கள் அம்மாவை நினச்ச அழுதியான், எனக்கு ஆதரவே இல்லைன்னு. நான் கூட உனக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு சரி நம்மளுக்காகவே வாழ்கிறானேன்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி வரலாம், கொடைக்கானலுக்கு உன் கூட வரலான்னு ஒரு பிளானை போட்டேன். ஆனால் அதுக்குள்ளே போய் இந்த பழைய குருடி கதவை துரடின்னு பொண்டாட்டி பித்தனா இந்த கிளம்பிட்டேன், பொண்டாட்டி தாசனா பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு இந்த கிளம்பிட்டேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் நீ பட்டு திருந்தினாலும் இன்னும் அவள் வந்து சுகையில் இல்லை, சரத் இல்லை, ரிப்பா இல்லை, சபி இல்லை, இன்னும் எத்தனை பேர் கூட போனாலும் நீ வந்து திருந்த மாட்டேன். சரி நானே சரி இத்தனை நாள் பேசாமல் இருக்கேன்ல, மசாலா பிஸ்னஸுக்கு நான் போயிட்டேன். சரி நீயும் வந்து உன் பொண்டாட்டி தானே, உரிமையாக 2 வாரத்தை தான் அவளை திட்டுனா தான் என்ன, அவளை திட்டினது கூட வருத்தப்பட மாட்டேங்கிறா. அந்த எச்சக்கலை பையன் சுகைலுங்கிறவனை பேசுனதுக்கு எதுக்கு இப்படி ஏறி அடிச்சுக்கிட்டு வர்றா?
இதுலேருந்தே தெரியலையா? அவங்க 2 பேரும் ஒற்றுமை ஆகிட்டாங்க. உன்னைய பணத்துக்காக தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி உனக்கு புரியலையா? அந்த மரமண்டைக்குன்னு சொல்லி என்னையை பிடிச்சி ஏறுன்னு ஏறுற அந்த சூர்யாங்கிறவன். நான் யாருக்கு தாங்க ஜவாப்தாரி ஆகிறது? ஒரு மனுஷனை படுத்தலாம், அதுக்காக அவனை பாடையில் போகிற அளவுக்கு படுத்தக்கூடாது. என்னுடைய எண்ணமே என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நான் போவேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். சுமி வீட்டில் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு காப்பி போட்டு தரல, தண்ணி அள்ளி கொடுக்கல, என்னைய சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல, இல்லை என் பேரன் கூட என்னை விளையாட விடாமல் என்னை தடுத்து என்னை ஏதாவது குத்தி காட்டிக்கிட்டு ஜாடமாடியாக ஏதாவது சுமி பேசுனா, உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடை நாளைக்கே தொடங்கிடுவேன். இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, பல தடவை நான் படித்து சொன்னேன். வேணாம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, எவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு அரசனை நம்பி புருஷனை விடாதன்னு சொல்லி பல தடவை நான் சொன்னேன். அதையும் மீறி இப்போ இன்றைக்கே எனக்கு மரியாதை கிடைக்கலன்னா நான் மனுஷ மிருகமாக மாறுறதுக்கு வெகு நாள் ஆகாது. வேணாம், எதுக்கு ஆத்திரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி என் கையிலெல்லாம் அடி வாங்கினா அவள் தாங்க மாட்டான். 3 அம்க அடி இருக்கா, ஒரே அடி பூமிக்குள்ளே புதஞ்சிருவான். வேணாம், விவாகரத்து நோட்டீஸ் வக்கீலை பார்க்குறேன், நோட்டீஸ் அனுப்புகிறேன். அதோட இனிமேல் வாய் வார்த்தையே கிடையாது, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இதில் ஊடால வந்து யார் என்னை தடுத்தாலும் சரி, யார் என் பையனோ என் பேரனோ என் சின்ன மகனோ யார் வந்து இல்லை வேணாம்ப்பா நீங்கள் வாங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் யாருமே வேணான்ட்டு நோட்டீஸ் அனுப்ப போகிறது உறுதியாக நான் அனுப்பிடுவேன். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் கிளம்புறேன். பல பேர் சொன்னாங்க, சரி ரைட்டு போங்கண்ணே, வாரத்தில் ஒரு நாளாவது போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், டச்சிலே இருங்க, அவன் அப்படி தான் வந்து சுகையிலுங்கிறவன் உங்கள் பொண்டாட்டியை பிரெயின் வாஷ் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் அடி பண்ணியாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், போய் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பேரனுக்காக போய் எதாவது நல்லது போல செய்யுங்கன்னு சொன்னதுக்காக நான் போகிறேன். தவறி அங்கே ஏதாவது எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி மத்தியான வேடிக்கையை மாத்திரம் பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ஓகேவா? பாய்.